கிச்சன் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் காடை பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 5 முந்திரி. இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பிரியாணி பவுடர் சேர்க்காம நம்ம வீட்டில் உள்ள மசாலா வச்சு தான் நான் செய்ய போகிறேன். இன்றைக்கி வெங்காயம் 5 நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், மல்லித்தூள், பூண்டு 2, இஞ்சி 2, 4 பச்சை மிளகாய், தக்காளி 5, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, உப்பு தேவையான அளவு, தனி மிளகாய் தூள், நெய் தேவையான அளவு, பிரிஞ்சி இலை, பட்டை. குக்கரில் தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன். 2 ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் இலை, கொஞ்சம் பட்டை, ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் சேர்த்து. இப்போ 1 கப் ஆனியன், 5 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்தனா வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். பார்த்தீங்கன்னா 4 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக வேணால் 2 பச்சை மிளகாய் சேர்த்துங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கிங்க. கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கலாம். 1 கப் தக்காளி, 5 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா சுருள வதக்கிக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்லா வதங்கிடும். பார்த்தீங்கன்னா நல்லா சுருள வதக்கிங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ காடை வாஷ் பண்ணி வச்சுருந்த காடையை நான் மஞ்சத்தூள், தயிர் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன்னா மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன், நல்லா வதக்கிங்க. இப்போ சோம்பு, ஜீரகம், முந்திரி, மிளகு அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் பிரியாணி பவுடருக்காக நான் இதான் சேர்க்குறேன். இது கொஞ்சம் டேஸ்ட்டு மாதிரி நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா சுருள வதக்கிங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ ரைஸ் சேர்க்குறேன். இது நார்மலாக வீட்டில் உள்ள ரைஸ் தான். பார்த்திங்கன்னா 1/2 கிலோ ரைஸ் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றணும். பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி ஹீட் பண்ணி ஊற்றணுன்னா சீக்கிரம் நல்லா கொதி வந்துடும். அதனால சேர்க்குறேன். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ காடையில் பார்த்திங்கன்னா விட்டமின் B6 இருக்குது, விட்டமின் B12 இருக்குது, மெக்னீசியம் இருக்குது. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். பாஸ்பரஸ் இருக்குது. இப்போ அயன் சத்து அதிகமாக இருக்குது காடையில். பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா இப்போ அடியில் மசாலாலாம் நல்லா இருக்கும். அடியில் மசாலாலாம் நல்லா கையால் கரண்டியால் நல்லா கலரி விட்டுங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மூடி எலுமிச்சை பழம் நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் அதிகமாக கொழுப்பு சத்துக்கள் கிடையாது. பார்த்திங்கன்னா இப்போ மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் வந்தால் போதும். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் நல்லா வந்திருக்கு பாருங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஒரு கரண்டியால் எடுத்து கிளறி விடுங்க. 2 விசில் வச்சதை விட்டு சாதம் குழையவே இல்லை, கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கிச்சன் ஏஞ்சலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ காடை பிரியாணி ரெடி.